காவிரி ஆறை சுத்தம் பண்ண சொல்லி 2 நாள் வீடியோ போட்டிருந்தோம். அது இவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஆகும்னு யாரும் எதிர்பார்க்கல. நீலவண்ண கூரை இல்லாத காவிரில தண்ணி வரலன்னு சொல்லிட்டு கர்நாடகா முதலமைச்சர்ல இருந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் வரைக்கும் நம்ம எல்லாருமே போட்டு திட்டுறோம். ஆனா காவிரில தண்ணி வந்தது பிறகு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம அசுத்தம் பண்ணிடுறோம். இந்த மாதிரி இவ்வளவு குப்பை, கேரி பேக்கு, வாட்டர் கேனு, இந்த மாதிரி நிறைய பொருள் இங்க வந்து நம்ம குளிச்சுட்டு இந்த மாதிரி ஆஸ்தை வந்து அசுத்தம் பண்ணிட்டு போயிடுறோம். இப்படி இருந்தாலுமே மழை பெஞ்சாலுமே பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர் எதுவுமே வந்து உள்ள போக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இங்க குப்பை இருக்கு. வெறும் ஒரு 10 நிமிஷத்துலயே பாத்தீங்கன்னா இவ்வளவு குப்பை 2 கேரி பேக்ல நம்ம கேரி பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ கேரி பண்ணா இன்னும் எவ்வளவு குப்பை கண்டிப்பா எடுக்க முடியும். விவசாயத்துக்கு மட்டும்தான் இந்த காவேரி நீர்னு கிடையாது. நம்ம குடிக்கிறதுக்கும் அடிப்படை தேவைக்கும் எல்லா விஷயத்துக்குமே இந்த காவேரி நீரை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக், மக்காத குப்பை இது எல்லாத்தையுமே இது கலக்கறனால நம்ம குடிக்கிறனால நிறைய நோய்கள் ஏற்படுது. நேத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹலோ வேலூர் பேஜ்ல வந்து பசங்க இந்த காவிரி ஆற்றை வந்து சுத்தம் பண்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆத்துல வந்து இவ்வளோ குப்பைகள் வந்து தங்கி இருக்கு. அதாவது நேற்றைய முன்தினம் வந்து ஆடி 18 சிறப்பா ரொம்ப கோலாகலமா நடந்துச்சு ஆத்துல. நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்டுருக்கீங்க, வழிபட்டிருக்கீங்க. இந்த கவரு, இந்த செருப்பு, துணி, மணி எல்லாம் அப்படி அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க. நீங்க வந்து சாமி கும்பிடுறது பெருசு இல்ல, திரும்ப ரிட்டர்ன் போகும்போது இந்த கவர், இந்த வேஸ்டேஜ் எல்லாம் நீங்களே எடுத்து ஒரு சைடா ஒதுக்கி வச்சுட்டு போயிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்.